சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தினால் அதற்கு 130 வகை அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாசி மிரட்டியுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் சரவணன். விவரங்கள். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்த நாட்டின் ராணுவ தளபதி இப்படி பல்வேறு கருத்துக்களை சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதுல தற்பொழுது பாகிஸ்தானுடைய மற்றொரு அமைச்சரும் இவ்வாறு தெரிவித்தார். ஹனீப் அப்பாசி என்ற அந்த நாட்டினுடைய அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்தியாவை தாக்குவதற்காகத்தான் அணு ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிந்து நதி நீரை நிறுத்தினால் இதற்கு அணு ஆயுதங்களால் தக்க பதிலடி கொடுப்போம் என்ற துணியில் அவர் பேசியிருக்கிறார். 130 வகை அணு ஆயுதங்கள் இந்தியாவுக்காக வைத்திருக்கிறோம், அவை வெறும் காட்சி பொருளாக வைத்திருக்கவில்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார். கோரி, சஹின், கஸ்னாவி போன்ற ஏவுகணைகள் தயாராக இருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே பாகிஸ்தான் இது போன்ற நடவடிக்கையை, அதாவது இந்தியா இந்த பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து வாகா எல்லையை மூடியது, பாகிஸ்தானியர்களை இந்தியாவிலிருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்ற உத்தரவு, முக்கியமாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது. சிந்து நதி நீரை அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததோடு உடனடியாக நதிநீரும் கூட பாகிஸ்தான் எல்லைக்கு பாயாமல் அவை முழுவதுமாக தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து அந்த நாட்டினுடைய பல்வேறு தரப்பு, குறிப்பாக இந்த நாட்டினுடைய பிரதமர் மற்றும் துணை பிரதமர் உள்ளிட்டோரும் கூட இதை ஒரு போருக்கான அறிவிப்பாக பார்ப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். அடுத்த கட்டமாக இந்தியாவும் சிந்து நதி நீரை நிரந்தரமாக அவர்களுக்கு அதை செல்லாமல் நிறுத்துவதற்கு அதற்கான மாற்று வழிகள் என்ன, அதற்கான கட்டமைப்பு வசதிகள் எவ்வளவு இருக்கிறது, புதிதாக கட்டமைப்பு வசதிகளை என்ன ஏற்படுத்த வேண்டும், புதிதாக அணைகளை உருவாக்க வேண்டுமா அல்லது நதியினுடைய வழித்தடத்தை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியுமா என்பது தொடர்பாக இந்த நீர்வள நிபுணர்களை கொண்டு அவற்றுக்கு தொடர்பாக ஒரு ஆலோசனையும் மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் இதற்கு இந்த நடவடிக்கை, இந்தியாவுடைய நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. முழுவதுமாக நதி நீரை நிறுத்தினால் இவர்களுக்கு பெரும் உணவு பஞ்சம், குறிப்பாக 80% விவசாயம் சிந்து நதி நீரை நம்பிதான் பாகிஸ்தானில் இருக்கிறது. மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு குடிநீர் தேவையும் இந்த சிந்து நதியின் நீரை தான் பூர்த்தி செய்கிறது எனும் பொழுது அடுத்த சில மாதங்களுக்கு இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் அடியாக அது இருக்கும். தற்போது இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கையே ஒரு மிகப்பெரிய அடி என்று வரலாற்று ஆசிரியர்களும் சுட்டிக்காட்டி அதை கூறி வரக்கூடிய நிலையில பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் பலரும் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதாக இதற்கு அவர்கள் கொக்கரிக்கக்கூடிய வகையில் தான் அவர்களுடைய பதிலை தெரிவித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்தியாவை தாக்குவதற்குத்தான் தாங்கள் அணு ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கிறோம், நாட்டினுடைய எந்தெந்த பகுதியிலெல்லாம் அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது என்று மறைமுகமாக தங்களிடம் அதிகமாக அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில அவர் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் வெறும் காட்சி பொருளாக இல்லை, நாங்கள் வைத்திருப்பதெல்லாம் இந்தியாவுக்காக மட்டும்தான் இந்த அணு ஆயுதங்கள் என்பது போலவும், இதற்கான ஏவுகணைகள் அனைத்தும் இந்தியாவை நோக்கிதான் இருக்கிறது என்றும், இந்தியாவை தாக்குவதற்கு தங்களிடம் 130 வகையான அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் பாகிஸ்தானுடைய அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்தியாவும் அரபிக்கடல் பகுதியில கடற்படையினுடைய போர்க்கப்பல்கள் 5 கப்பல்கள் நேற்று தயார் நிலையில் இருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை கடற்படையும் வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அணு ஆயுதங்களை அந்த ஏவுகணைகளை தொடர்ந்து பரிசோதனை செய்யக்கூடிய நடவடிக்கைகளையும் கடற்படை ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தொடங்கியது. இன்றும் கூட அந்த பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் கடற்படை தெரிவித்திருக்கிறது. இந்த சூழல்ல எல்லையிலும் கூட தொடர்ந்து காஷ்மீர் எல்லையிலும் கூட அங்கங்கே அவ்வப்போது பாகிஸ்தானிற்கும் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை மோதலும் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய நிலையில பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் பலரும் இது போன்ற இந்தியாவினுடைய பல்வேறு வகையிலான எதிர்த்தாக்குதலுக்கு அவர்களுக்கு எந்த வகையில் இதற்கு பதிலளிப்பது என்று தெரியாமல் அவர்கள் கொக்கரிக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு கருத்துக்களையும் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் இவருடைய இந்த பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாசியினுடைய இந்த கருத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.